ஏண்டி இவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கோமே, நம்மள எல்லாரும் பாராட்டுவாங்களா? என்னடி பாராட்டு வாங்கலான்னு வேற கேக்குற? பாராட்டி தள்ளுவாங்க பாரு நம்மள. இன்னைக்கு நம்மளுக்கு பரிசு மலை கொட்ட போகுது. கோலம் போட்டதுக்கெல்லாம் மாடி பரிசு தருவாங்க? கொடுப்பாங்கடி. நம்ம குடும்பம் தான் வித்தியாசமான குடும்பமாச்சே. நான் தடவை சமைக்கும் போது எனக்கு எல்லாரும் பரிசு கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி நீ தடவை இந்த வீட்டில் கோலம் போட்டிருக்க, அதாவது உன்னோட மாமியார் வீட்டில் கோலத்தை போட்டிருக்க, அதுக்கு உனக்கு எல்லாரும் பரிசு கொடுத்துதானே ஆகணும். கலர் போட்டங்கிறதுக்காக எனக்கும் சேர்த்து பரிசு கொடுக்கணும், அவ்வளோதான். ஆமால்ல, அப்ப எனக்கும் பரிசு கிடைக்கும். சரி சரி, அப்ப நானே அத்தை மாமா கிட்ட ஆரம், வளையல், நெக்லஸ், கம்மல், கொலுசு, மோதிரம் அதெல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிறேன். இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரில. 10 ரூபாய்க்கு பெறாத கோலத்தை போட்டுட்டு பல லட்சத்துக்கு எங்க வீட்டுக்கு செலவு வைக்கணும்னு பாக்குற பத்தியா நீ? குந்தாணி, அதெல்லாம் நான் வாங்க விட மாட்டேன். அதுவும் இல்லாம பரிசெல்லாம் நீ கேட்டு வாங்க கூடாது. அவங்களாம் விருப்பப்பட்டு என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கின்னு பொத்திக்கின்னு போனோம். என்னடி, எங்க அம்மா கூட உனக்கு இப்பதானே ஒரு செயின் வாங்கி கொடுத்தாங்க, அதே மாதிரி நானும் அத்தை மாமா கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். என்ன இப்ப உனக்கு? ஓ, ஏட்டிக்கு போட்டி வரீங்களோ மேடம்? சரி, அப்படியே நான் கூட அத்தை எனக்கு ஒரு சவரத்துல தானே செயின் வாங்கி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் $1 கிராம் அவ்வளவுதான். ஆனா நீ நெக்லஸ், ஆரம், வளையல், கம்பளி, லொட்டு, லொசுக்குன்னு என்னென்னமோ கேட்டுனுக்குற, அதுவும் இந்த 5 ரூபாய் கோலத்துக்கு. என்னம்மா ஒண்ணு உனக்கு? ஏன்டி நான் என் அத்தை மாமா கிட்ட கேட்டு வாங்க போறேன், உனக்கு என்ன பொறாமையா? எனக்கு பொறாமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. பரிசுனா என்ன, அவங்க விருப்பப்பட்டு என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கணும். அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு அடிக்கினே போற. என்னத்துக்கு அச்சு நிக்குதுங்க? எதுக்கு அடியா? என்னத்துக்கு அச்சு நிக்குதுங்க 2 பேரா? வந்துட்டான் பாரியா சிங்க குட்டி. டேய் ராகுல், நீ ஏன் இந்த அநியாயத்தை தட்டி கேள்றா? என்ன அநியாயம்டியா? இவனை போய் சிங்க குட்டி நம்பர். டேய் எதுக்குடா கோட்டாய் விட்டுன்னு கிடக்குற? இப்ப பாரு அனுக்கும் கோட்டாய் வருது. சரினா மட்டர்னு சொல்லிடி. அதுவாடா, இந்த பாரு நான் எவ்வளவு சூப்பரா கோலம் போட்டு. அடியே கர்ம புடிச்சவனே, கோலத்து மேல தான் நின்னு நிக்கிற. ஓரமா போய் நில்றா எருமை மட்ட நாயா. கோலத்து மேல நிக்கிறனா? அடி பாவியே, இது அடி கோலம் என்ன? ஆமாடா ராகுல், ஏன் இத பார்க்க கோலம் மாதிரி தெரியலையா உனக்கு? காலையில 4 o'clock கலரை வச்சு எழுந்து போட்டேன் தெரியுமாடா, கஷ்டப்பட்டு. நந்தினி வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணா. கலர்லாம் அவதான் கொடுத்தா. அழகா இருக்குல்ல? அடியே, என்னடா ராகுல் என்னடி பண்ணி வச்சிருக்கிற நீ வாசல்ல? எதுக்கடி உனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம்? இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வர போற மருமகடா நானே. அப்ப நான் தானே இந்த வீட்டுக்கு எல்லா செல்வமும் வந்து சேரணுங்கிறதுக்காக அழகா கோலம் போடணும். அதுக்காகத்தான் மாட்டு பொங்கல் அதுவுமா மங்களகரமா ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். இனிமேல்ட்டு பாரு, இந்த கோலத்தை நான் போட்டதுக்கு அப்புறம் செல்வம் கூறிய பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது. இது நீ இந்த கோலத்தை போட்டதுக்கு அப்புறம் கூறிய பிச்சுக்கிட்டு செல்வம் கொட்டும். நோட்டம் இந்த கோலத்தை போட்டதுக்கு அப்புறம் செல்வம்லாம் வந்து சேராது. மாடுதான் இந்த வீடு எங்க இருக்குன்னு தேடி வந்து அப்படி சாணி போட்டு போவோம். அதுவும் இந்த கோலத்தை போட்டு வச்சிருக்கிற பத்தியா, உன் வாயில தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷா சாணியை போட்டு போவோம். வந்துட்டா இப்போதான் செல்வம் வந்து சேருமாமே. எப்படி பேசுறான் பையன்? இந்த இருடா அண்ணா வந்துட்டாரு, மாட்டி விடுற உன்ன. அண்ணா பாருண்ணா ராகுல் எப்படி பேசுறானே. அண்ணன் வந்துட்டார்ல, அது நானே நியாயத்தை கேட்கறேன், நீ அமைதியே இருறியே. அண்ணா அங்க பாருண்ணா, வாசல்ல பாருண்ணா, இந்த பொண்ணு என்ன பண்ணி வச்சுக்குதுன்னு. எதுக்கு? அதை பார்த்து என் கண்ணு பழவறதுக்கா? எப்படி சிரிக்குதுங்க பாரு. அண்ணா யானா அப்படி சொல்றா? எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டது தெரியுமா? அடியே நீ கூட தானே சேர்ந்து சிரிச்சா? நான் கோலத்துக்காகலாம் சிரிக்கல, அவரு சொன்னது சிரிப்பா வந்துச்சு, அவ்வளவுதான். வரும்டி உனக்கு வரும். அண்ணா நீ யானா அப்படி சொன்ன? மணி சும்மாரு மணி, நீ வேற இது ஒரு கோலன்னு நின்று சண்டையை வேற போட்டுக்கிட்டு இருக்க. உள்ள போங்க முதல்ல எல்லாரும். வர வர திறமைக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சு. போங்க போங்க, நீங்களாம் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல. என் அத்தை மாமா வந்து இதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தங்க நகையை வாங்கி தரதான் போறாங்க. இது இந்த 5 ரூபாய் பெறாத கோலத்துக்கு உனக்கு தங்க நகை வேணுமா? அடியே பார்த்தல, நான் சொன்னதை தான் உங்க அண்ணனும் சொல்றாரு. ஒன்னுத்துக்கும் பெறாத கோலத்தை போட்டுட்டு நீ அப்படியே தங்க நகைலாம் வேணும்னு கேக்குற. இதுல எனக்கு ஆரம் வேணும், நெக்லஸ் வேணும், கம்மல் வேணும், வளையல் வேணும். மூஞ்ச பரவலுக்கு எப்படி எல்லாம் வெறுப்பேத்துதுங்க பாரு. நீங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அத்தை மாமா அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்து இந்த கோலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பரிசு தருவாங்க. அப்ப நீங்க எல்லாம் வயிற்றுச்சல்ல உட்காந்து வேடிக்கை பார்க்க போறீங்க. அதெல்லாம் நடந்தா பாத்துக்கலாம். இந்த கோலத்துக்கு பரிசு இல்ல, உன்னை கட்டி வச்சு அடிக்காம இருந்தாங்கன்னா சரிதான். அப்படி சொல்லனா வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, மாடுங்க கூட தேடி வந்து அடிச்சுட்டு போவோம் இவள. ரொம்ப ஓவரா பேசாதீங்கன்னா, நான் அழகா தான் கோலம் போட்டிருக்கேன். சிப்பாங்க. இது ஒரு கோலம், இது நீ இன்னும் அழகா இருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கியா? அந்த மாடு கூட பரவாயில்ல, ஏதோ மன்னிச்சு விட்டுறலாம். இந்த முன்னாடி நிக்குது, அது என்னது? அது சூனிய பொம்மை மாதிரி. நான் கூட அதை தானே பார்த்தேன், சூனிய பொம்மை மாதிரி தாங்குது. அது சூனிய பொம்மை கிடையாது, பிபி காரன். பிபி காரனா? என்னடி சொல்ற? அதான்டா, பிபிய கூட வாயில வச்சுட்டு ஊதிட்டு வருவாரு. மாட்டை கூட கலர் கலரா ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு வருவாரு. அது பூம்பு மாட்டுக்காரர். அடி பாவிய, அவரே அடி வரைஞ்சு வச்சிருக்க நீ. அதேதான்டா, அங்க பார்த்தல எவ்வளவு அழகா வரைஞ்சு வச்சிருக்கேன். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஒரு பக்கம் வாயில பிபி ஊதிக்கினே மாடுக்கு புல்லு போட்டுக்கினே வருவாரு. ஏன்னா மாடுக்கு நடக்க நடக்க பசிக்குங்கிறதுனால அதுக்கு புல்லு பாக்கெட்ல வச்சு எடுத்து எடுத்து போடுவாரு. அங்க பாரு, அதுதான் நான் கோலத்துல போட்டிருக்கேன். பிபி ஊதிக்கினே புல்லு போடுவாரு, வேற லெவல்ல இருக்கு.
பாலுக்கு நீ இதுக்கு மேல சிரிச்சன்னு வைய பாக்கெட்டுக்கு அடி பண்ணியே. ஓய் என்ன ஓவர வாய் பேசுற உன் அண்ணியாவ பார்த்து. அப்படி சொல்லுங்க சந்தோஷ், இஷ்டத்துக்கு ஓவரா பேசுது. இதுல எனக்கு பொறாமன்னு வேற எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு உங்க தொங்குச்சி. உண்மையை தானடி சொன்னேன், உனக்கு என் மேல பொறாம. எங்க எனக்கு நிறைய நகை வாங்கி கொடுத்துருவாங்களோன்னு பொறாம படுறேன். எனக்கு நீ பொறாமன்னு சொன்னதே ஒரு காமெடியே, இதுல இன்னும் உனக்கு நகை வாங்கி கொடுப்பாங்கன்னு நம்புற பாத்தியா, அது அதுக்கு மேல காமெடியா இருக்குது போ. இந்த 5 ரூபாய் குளத்துக்கு 50 லட்சத்துக்கு உனக்கு நகை வாங்கி கொடுப்பாங்க. காதுல மூக்குல வாயிலன்னு மாட்டிக்கின்னு சுத்து. பொடி பொடி பரமையில பொங்காத. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு கோலத்தை போட்டதுக்கு நான் பரிசு வாங்குவேன். அப்புறம் இன்னைக்கு ஊர்ல காம்படிஷன்லாம் நடக்குதுல, அது எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டோம். நான் பரிசு வாங்க தான் போறேன். நீ எல்லாத்துலயும் தோத்து நின்னு அழ போற. பாரு பாரு. சரி பாக்கலாம், இப்ப வந்து பல தொலைக்கு நீ. நான் தொலைக்கிட்டேன், நீ வேணா பாரு. ராகுலே இது முடியற மாதிரி தெரியல, வா உள்ள போலாம். சரி வாங்க நான் போலாம். இப்படியே நின்று இருந்தோன்னு வைங்க, அந்த கோலத்துல இருக்கிற ஆள் மாதிரி மாறிடுவோம் நம்மளும். வாங்க போயிடலாம். இந்த ஆண்டு நடக்கவிருக்கும் பொங்கல் விழாவை தலைமை ஏற்று நடத்தி கொடுக்கும் சிவகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொங்கல் விழாவை தொடங்கலாமாப்பா? போட்டியெல்லாம் ஆரம்பிக்கலாமாப்பா? சீக்கிரமா ஆரம்பிங்க. நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள அடுத்த பொங்கல் வந்துற போலயே. சரிங்கம்மா, அதுவும் ஆரம்பிச்சிடுறோம். போட்டி உரி அடிக்கிற போட்டி. இந்த போட்டியில பங்கு கொள்றவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சந்தோஷ், போட்டியா உரி அடிக்கிற போட்டியா? ஓடியா ஓடியா வந்து பங்கு கொள்ளு நீயும். பங்கு கொள்ளலாம் அண்ணா பேசுது போறது. சந்தோஷ சீக்கிரம் வாப்பா. மனவா வந்துட்டேன் மாமா. சந்தோஷ, அங்க பின்னாடி கொம்பு இருக்குது பாரு, அதை எடுத்துக்கோ. எடுத்துன்னு வந்து அடி, கேம் ஆரம்பி. சரிங்க மாமா. சந்தோஷ், பானை கிட்டே இருக்கடா. கடகடன்னு கொம்பு எடுத்துன்னு வந்து அடிச்சிடு. சரிம்மா. இவன் என்னடி எல்லாத்துலயும் இவ்வளவு ஆர்வமாகறா? பேசாம இவ்வளவு இறக்கி விடலாமா கேம்ல? கண்டிப்பா பாரு, இங்க இருக்கிற ஒரு கேம் உடம்ப எல்லாத்துலயும் இறக்கி விடலாம் இவள. நாளா கலந்துக்க மாட்டேன். சந்தோஷ், பானை கிட்ட இருக்க, சீக்கிரம் ஓடி வந்து உடைச்சிடு. ஓடியா. சரிங்கம்மா. சந்தோஷ், ஆல் தி பெஸ்ட். ஒரே அடியில உடைச்சிருங்க. ட்ரை பண்றேன்டி. ட்ரை எல்லாம் இல்ல, ஒரே அடியில அடிச்சு முடிங்க. சரியா? கண்ணையா கட்டியிருக்காங்க. இல்ல குறிப்பாத்துக்கிட்டே இருங்க. கரெக்டா பானை உங்க கிட்ட வரும்போது போட்டுன்னு போட்டுருங்க. சரி சரி, இதோ முதல் போட்டி ஆரம்பிக்கிறது. சிவகுமார் சாரோட வருங்கால மருமகன் தான் இந்த போட்டியை ஆரம்பிக்கிறாரு. தம்பி, பானை அடிச்சு உடைச்சிடுவியாப்பா? இது என்ன கேள்வி கேக்குறீங்க? என் புள்ளிய பார்த்து அதான் உடைச்சிருவான். டேய் சந்தோஷ், உடைடா அந்த பானைய. சரிங்கம்மா. போட்டுங்க, பானை மண்டியிலே போடுங்க. தூக்குறானுங்க பாரு. டேய் தூக்காதீங்கடா, எங்க ஆளு உடைக்கிட்டோம். நந்தினி, அமைதியாரு நந்தினி. நான் இதெல்லாம் அமைதியா பார்க்க கூடாதுடா, இப்படிதான் என்ஜாய் பண்ணிக்கிட்டே பார்க்கணும். அதுவும் அவன் பானை உடைக்கிறது யாரு? ஏன் புருஷனாச்சே, வருங்கால புருஷனாச்சே. அடேங்கப்பா, இவ இங்க இருக்கிற உங்க காதெல்லாம் கிழிச்சிருவா போலியே விசில் அடிச்சே. காதில்லடி, மூக்கு வாயை கூட கிழிப்பேன். அமைதியா இருந்துரு. போடுங்க சந்தோஷ, போடுங்க. கீழே இறங்குது பாருங்க, போடுங்க. என்னண்ணா மணி மூஞ்சுன்னு நினைச்சுக்கோங்கண்ணா. அந்த பானையை பட்டுன்னு அடிக்கணும் மூஞ்சிலேயே. கரெக்டா சொன்னடா ராகுலே. அவன் மூஞ்ச பானை மாதிரி தானே இருக்குது. அந்த பானைக்கு அப்படியே கண்ணு மூக்கு வாயை வச்சு அப்படியே மணி மேகலை மாதிரியே இருக்கும். வாயை மூடுங்கண்ணா, என் மூஞ்சி ஒண்ணு அப்படிலாம் இல்ல. அண்ணா, பானையை உடை. எங்க இவனுங்களே கீழே மேலன்னு ஏத்தி விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. எங்க இருந்து உடைக்கிறது? ஒரே அடியில வேற உரைக்க சொல்லியிருக்கிறான் நம்ம ஆளு. பாக்குறா, எப்படி இருந்தாலும் வரும்ல என்கிட்ட. சந்தோஷ, கிட்ட வந்துருச்சு பாரு. உட போயிடுச்சுடா. டேய் தம்பி, பானையை உடைக்க வந்தியா இல்ல வேடிக்கை பார்க்க வந்தியாப்பா? ரெண்டும் இல்ல ராபர்ட் அங்கிள், பானையை செய்யலான்னு வந்தேன். இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணு இவங்களுக்கு குறைச்சல் இல்ல. எப்படி கீழே மேலன்னு ஏத்தி போக்கு காட்டுறாங்க பாரு. ஆனாலும் இவன் அசலாம நின்னுகிட்டு இருக்கான் பாரு. அடிக்கிறதுக்கு முயற்சி கூட பண்ணல, அப்படியே நின்னுகிட்டு இருக்கான். சூப்பர் சந்தோஷ், சூப்பர்ப்பா சூப்பர். ஒரே அடியில என் புள்ள பானையை உடைச்சிட்டான். பானை சுக்குன்னு உடைஞ்சிடுச்சு. சூப்பர் சந்தோஷ். தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ் மாமா. அட்டகாசமாக பானையை உடைத்த சந்தோஷ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து யாருப்பா பானையை உடைக்க வரீங்க? அண்ணா, அடுத்து என் மருமக வந்து பானையை உடைப்பான். மனோ, வாப்பா வந்து பானையை உடைவா. அது வரமா. சந்தோஷ, வேற லெவலு போங்க. செம்மையா உடைச்சிங்க பானைய. செம்ம போசுங்க, அது பயங்கரமா இருந்தீங்க தெரியுமா? ஆமாமா, பானை உடைக்கும் போது நல்லா ஸ்டைலா இருந்தேனே. அண்ணா போட்டோ எடுத்து வச்சிருக்கேன்டா, உனக்கு காட்டுறேன். செம்மையா இருக்கு போட்டோ உண்மையிலேயே. அண்ணா அதை ஃப்ரேம் பண்ணி வால்ல மாட்டிடலாம்ண்ணா. சரிடா, அந்த அளவுக்கு சூப்பராவா அடிச்சேன். அண்ணா ஹீரோயிக்கா இருந்ததுண்ணா, சூப்பரா இருந்துச்சுண்ணா, வேற லெவல்ல இருந்துச்சுண்ணா. மாமா மச்சான், வேற லெவலு கொல்ல மாசம் இருந்துச்சு. சரி சரி, தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும். சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பர் பீஸுங்க. நீங்க நின்னீங்க பாத்தீங்களா அந்த ஸ்டைலு, அது இன்னுமே என் கண்ணுக்குள்ள இருக்குதுங்க. வேற லெவல்ல போங்க நீங்க. நடி பண்ற ஊதுறங்க ரோசப்பூ உங்க சொக்க மேல இருக்குது பாருங்க. போயிடுச்சுங்க. எவ்வளவு மட்டமா சமாளிக்கிற ரெடியே நந்தினி. வெளியில இருக்கிறோம் பார்த்து ரொமான்ஸ் எல்லாம் இங்க காமிச்சிக்கிட்டு இருக்காத. எங்களுக்கு தெரியும்டா போத்து. சந்தோஷ், அடுத்து என்ன கேம் விளையாட போறீங்க? மாமா என்ன சொல்றாரோ அதை விளையாட வேண்டியதுதான். அதுவும் சரிதான், நீங்களும் சிக்கிட்டீங்க. சும்மாவா விடுவாரு.
அரே மனோஜ் ஜல்தி ஆவ். हाँ जी माँ मैं आ रहा हूँ. அவ்வளவுதான், ஜி டிவி ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் ஹிந்தி தான் தாண்டவமானோம். அண்ணே சட்டு புட்டுன்னு அவர்கிட்ட கொம்ப கொடுங்க, இல்லைன்னா அம்மா அங்கிருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் இவரை. எங்க போங்க. हाँ तो போற மணி. ஏ அண்ணன் அடிச்ச மாதிரியே ஒரே ஷாட்ல அடிச்சு உடைக்கணும், சரியா? சரி சரி. பானைய ஒரே அடியில் அடிக்கலன்னா உங்க மண்டையை உடைச்சிருவேன். மனோ ஒரே அடியில் அடிச்சு உடைப்பா அந்த பானையை. சரிங்கம்மா. சூப்பரடா என் சிங்க குட்டிய பேசினா இருக்கும்போது அஷ்டாம் பாரு. ஐயா ஐயோ அண்ணா கொல்ல மாசண்ணா செம்ம. ஐயா அவள மாதிரி எனக்கு வீசல அடிக்க விடாத. என்னங்க நல்லா பண்ணீங்க நீங்க. குக்கு. இப்ப நான் அடிக்கிறேன் பாரு மணியே, கவலைப்படாத. சூப்பர்டா ராகில, சூப்பர். வா எப்படி எல்லாம் விசில் அடிக்குதுங்க, நம்மளுக்கு இதெல்லாம் வராது. மனோ சூப்பர்ரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் மச்சான். போட்டியே பயங்கரமா இருக்கே, நான் போக போக என்ன ஆகுமோ. ரணகெல்லாம் ஆகுண்டியே. அடியே அடுத்து கயிறு இழுக்கிற போட்டி வைப்பாங்கடியா நம்ம குடும்பத்துல. லேடிஸ் தனியா நீங்களும், ஜென்ஸ் தனியா நாங்களும். கயிறு இழுப்போமா? ராகுல் அதெல்லாம் நல்லா இருக்காதுடா. நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தாளுங்க, நம்ம ஒன்னா ஒரே டீம்ல இருப்போம். நம்மள யார் எதிர்க்கிறாங்கன்னு பாப்போம். அண்ணா அதெல்லாம் என்னன்னா கிக்கா இருக்கும். நம்ம குடும்பத்திலயே அடிச்சுக்கிட்டா தானே ஜாலியா இருக்கும். பொண்ணுங்க ஆம்பளைங்கன்னு தனித்தனியா பிரிஞ்சு விளாடணும்னு வைங்க, யார் மாசுன்னு பவரை காமிக்கலாம்ல. டேய் அதெல்லாம் வேணாம்டா லூசு பையில, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்டா. அது என்ன அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்றீங்க? அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வீக்கா தெரியுதா? அதானே, நாங்களும் ஸ்ட்ராங் தானா பிசிக்கலி மென்டலி சூண்டலி பெருச்சலின்னு எல்லாத்துலயும் நாங்களும் ஸ்ட்ராங் தான். ஒத்தைக்கு ஒத்த வந்தாலும் சரி, ஒட்டு மொத்தமா வந்தாலும் சரி, உஃப்னு ஊதிடுவோம். வர்றீங்களா? வாங்கடி செல்ல குட்டிங்களா, அப்படி வாங்கடி அண்ணா, விளாட்லாம்ண்ணா, ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்குமா? டேய் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்டா. நம்ம தம்மு பிடிச்சி இழுத்தோம்னா அவங்களுக்கு கையெல்லாம் வலிக்கும்ல. யோ 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 மூக்கில் குத்துறேண்ணா, மறுபடியும் வலிக்கும்லாம் சொல்லாதீங்க. நீங்க நாங்க பாத்துக்கிறோன்றல. நீங்க சேலஞ்சுக்கு வரீங்களா இல்லையா? இல்ல உங்களுக்கு பயமா இருக்கா? பயம் தாண்டியே, வேற என்ன? பயம்லாம் இல்ல, உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே தான். சரி ஆரம்பிக்கலாம் வாங்க. இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பேர்லாம் பானையை உடைச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல. இதுன்னு நம்ம குடும்பத்துக்காக மட்டுமே வச்ச காம்படிஷன் நினைச்சிங்களா? அங்க பாருங்க ஊர்காரங்கெல்லாம் பானையை உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் உடைச்சு முடிக்கிட்டோம். ரெண்டாவது போட்டி ஆரம்பிக்கும் போது கயிறு போய் இழுப்போம். அதுவும் சரிதான். எப்படியும் தோக்க போறீங்க, பொறுமையா தோத்து போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் பார்க்கலாங்க அத்தான், பார்க்கலாம். அநியாயம் பண்றாமா. அடியே கிறுக்குங்களா, எதுக்கடி ஒரே இடத்துல நின்று ஓடிக்கிட்டு இருக்கீங்க? பெண்களுக்கான ஓட்டப்பந்தயம் வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்காக தான் ஓடி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு ஒரே இடத்துல நின்று ஓடுவீங்க, தெருவா ஓடுங்க போங்க. அப்படி இல்ல ஜூலி, தெருவா ஓடணும்னு வைங்க, இருக்கிற எனர்ஜி பூரா போயிடும். அப்புறம் உண்மையான ஓட்டப்பந்தயத்துல ஓடும்போது எனர்ஜி இல்லாம கீழே விழுந்துருவோம். அதான் அதேதான். அடியே தெருவா ஓடினாலும் அதே எனர்ஜி தான் வீணாகும், ஒரே இடத்துல நின்று ஓடினாலும் அதே எனர்ஜி தான் வீணாகும். அதனால 2 பேரும் நில்லுங்கடியே, எனர்ஜி சேவ் ஆகும். அது சரிதான். ஐயோ ஏன் இடியா இந்த மாதிரி ட்ரம்ஸ் வாசிச்சதில்லை என்னைக்குமே. ரொம்ப ஓடிட்டும் போல. அக்கா வேகமா அடிக்குது. ஐயோ நின்றுடும் பொண்ணு பயமா இருக்கே. ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க, வாய மூடு, அதெல்லாம் ஒன்றாகாது, ரிலாக்ஸ் ஆயிரு. அதுவும் சரிதான், அமைதியாக இருக்கேன். ஏக்கா இந்த லெமன், இந்த ஸ்பூனு, இந்த சாக்கு ரேஸு அதெல்லாம் எப்போக்கா வைப்பாங்க? எடுத்தாப்புல ரன்னிங் ரேஸை வச்சா எப்படிக்கா? ரமேஷ் கிட்ட தாண்டி கேட்கணும். ஃபர்ஸ்ட் லெமன், இந்த ஸ்பூனு, அப்புறம் சாக்கு ரேஸு அதெல்லாம் விளையாடிட்டு லாஸ்ட்டாக ஓட்டப்பந்தயம் ஒன்றா நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் எனர்ஜி சேவ் ஆகும். ஆமாக்கா கரெக்டு. பேசாமல் அவர்கிட்ட பேசுவோமா? பேசலாம் அர்ச்சனா. ஏமோ கயிறு இழுக்கிற போட்டி நடக்க போதே, வாங்க வந்து பாருங்க வாங்க. ஓ அந்த போட்டியை தொடங்க போதா? பானை போட்டியெல்லாம் முடிஞ்சிச்சா? அதெல்லாம் முடிஞ்சிச்சுமா, இப்ப கயிறு இழுக்கிற போட்டி ஆரம்பிக்க போகுது. முதல் சுற்றுல நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் கலந்துக்குதுங்க, வந்து பாருங்க வாங்க. எல்லாத்துலயும் நம்ம குடும்பம் தான் ஃபர்ஸ்ட் கலந்துக்குது. சரி பாட்டி, யார் யாரெல்லாம் சண்டை போடுறாங்க? அர்ச்சனா என்ன வளர்ற? இல்லக்கா யார் யாரெல்லாம் போட்டி போடுறாங்கன்னு கேட்டேன். யாரு போட்டி போடுறாங்க பாட்டி? போட்டி போடுறாங்க பாட்டி, நல்லா இருக்குது ரைமிங்க. சரி சொல்லுங்க பாட்டி, யார் யாரெல்லாம் கலந்துக்கிறா? எல்லாம் இளஞ்சிட்டுகள் தான் கலந்துக்குது, வந்து பாருங்களேன் அம்மா. எல்லாத்தையும் என்கிட்ட கேட்பீங்களா? ராகுல், மணி, நந்தினி, காயத்ரி, அதுக்கப்புறம் சத்யா பொண்ணு, தினேஷ் எல்லாரும் தான் கலந்துக்கிறாங்க. மனோஜ், சந்தோஷ் எல்லாரும் தான் கலந்துக்கிறாங்க. நீங்க வந்து பாருங்க வாங்க. ஓ காதல் ஜோடிகள், கல்யாண ஜோடின்னு எல்லாம் கலந்துக்கிறாங்களா? சரி பார்க்கலாம், கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். ஆமாம்மா அழகா இருக்கும். என்னத்த அழகா இருக்குமோ, எல்லாம் எதிரமா நிக்குதுங்க. எதிரா நிக்கிறாங்களா? அப்ப சூப்பரா தான் இருக்கும். சரி வாங்க போய் பாப்போம். இவ ஒருத்தி. சரி வாங்க பாட்டி போவோம். ஏ வாங்கடி. நந்தினிய விட்டுறாதம்மா, இழுத்து போட எல்லாரையும். கண்டிப்பாப்பா. சந்தோஷ விட்டுறாதப்பா, இழுத்து போட அவளுங்களே. சரிங்கத்த, விட மாட்டேன். ஏதோ போனா போட்டுமே, குழந்தைங்களாச்சே விட்டு கொடுத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா
இப்படி வம்புக்குனால வந்து நிக்கிறாங்க பேர் எல்லாரும். ஆமாண்ணா இதுல தம்ம புடிச்சு இழுக்கிறாளுங்க வேற. அடியா என்னடியே எங்க இருந்து எடுத்துன்னு வந்தீங்க இந்த ஸ்ட்ரென்த் எல்லாம்? எல்லாம் எங்களுக்குள்ள தான் மாப்பிள்ள இருக்கு, தேவைக்கு வெளியே காட்டுவோம் அவ்வளவுதான். காயத்ரி இதுக்கு மேல அவங்க கிட்ட பேச்சு கொடுக்காதீரி. பேச்சு கொடுக்கும்போது நம்ம எனர்ஜி வீணாகுது. ஓ கேம் டாக்டிக்ஸா? நான் வேணாலும் பேசுங்க, நான் கண்டுக்க மாட்டேன். இழுங்கடி இழுங்க, நல்லா இழுங்க. சித்தி இழுத்துட்டு தான் சித்தி இருக்கும், ஆனாலும் அவங்க ரொம்ப டைட் பிடிக்கிறாங்க சித்தி. இந்த கடமை கேம்ல அந்த தாத்தா ஒரு ட்ரிக்ஸ் பண்ணுவாரு, அதை பண்ணி ஜெயிப்போமா? ஆப்போசிட்ல நின்னு ஜெயிச்சிருவோமா? இன்னும் நல்லா சத்தமா கத்தி சொல்றீ, அப்பதான் அவங்க காதுல விழாது. தேங்க்ஸ் டி மண்டியே. அண்ணா ஸ்குட் கேம்ல தாத்தா பண்ணுவாரு பிளான், அந்த மாதிரி பண்ணுவோமா? அதெல்லாம் வேணாம்டா, அதெல்லாம் பெரிய பெரிய பிளேயர்ஸோட நம்ம விளையாடணும்னா அதை பண்ணலாம். இதுங்கெல்லாம் குழந்தைங்கடா. இதோ பாருங்க சந்தோஷ், சும்மா சும்மா குழந்தைங்கன்னு சொல்லாதீங்க. அப்படிதாண்டி சொல்லுவேன். மச்சான் லூஸ் விட்டு விடுடா. சரி சரி ராகுல், நான் சொல்றப்ப நீ தினேஷ் லூஸ் விடுங்க சரியா? ஓகே ப்ரோ. தினேஷ் கேட்டுச்சாடா? கேட்டுச்சாண்ணா. நந்தினி என்னமோ பிளான் போடுறாங்கடி. போடட்டும், பிகாலி பசங்களுக்கு என்ன பிளான் தெரியும் பெருசா? லூஸ் விட்டு இழுக்கிறத தவிர வேற ஒன்றும் தெரியாது அவனுங்களுக்கு. கூட்டத்துல உன் அண்ணனும் இருக்கா ரெடியே, என்ன மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ ஆமால, ஆனா கேம்னு வந்துட்டு அண்ணனாவது தம்பியாவது எவனா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். நிக்கிறானுங்க பாரு எல்லாம், எப்படி முட்டு குத்து நிக்கிறானுங்க பாரு. என்ன குழந்தை சிரிக்கிறா? ஜோக்கு சொல்லவா? கிட்ட வரீங்களா? மச்சான் பேச்சு கொடுக்காதடா அவகிட்ட. சரி லூஸ் விடுறா. ராகுல் தினேஷ் விடுங்க. ஐத்தல கடி கும்மா, நீங்க லூஸ் விட்டீங்கன்னா நாங்க அப்படியே பிடிச்சி இழுப்போம். அதை சாக்கா பயன்படுத்தி நீங்க எங்களை இழுக்கலாம்னு நினைச்சீங்களோ? நடக்காது. பாவி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறோம். மச்சான் ஈடா. சரி மச்சான், என்னடா இருக்க ரொம்ப டைட் கொடுக்குறாங்க. பின்ன பேய் தீனி தின்றாளுங்களே எல்லாரும். அது பேரு இந்த சத்யா அடியாய் எப்படி ஓட்டிக்கின்னு கிடக்குது பத்தி அதியா? கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு, என்னடி இப்படி பிடிச்சி இருக்கிறாங்க? மணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மணி. ஐயோ என்ன இப்படி இருக்கிறாங்க? மச்சான் வலிடா ராகுலே வலி. நல்லா முக்குதுங்கண்ணா, இன்னும் ஒரு இழு இழுத்தோன்னா விழுந்துருங்க. ஆமாண்டா வலிங்க. ஐயோ என்ன இப்படி முரட்டுத்தனமா இழுக்கிறானுங்க. எப்படியாவது ஜெயிச்சாவணுமே, இல்லைன்னா அசிங்கப்படுத்துவாங்க. என்ன பண்ணலாம்? அம்மா அப்பா அங்க பாருங்க, ஷில்பாத்தை கூப்பிடுறாங்க, என்னன்னு போய் கேளுங்களேன். ஷில்பா கூப்பிடுறா, ஏங்க வாங்க கொஞ்சம். இருடி கேம பார்க்க வேணா. கேம் எங்கங்க போயிருப்போது? அதான் எதிர்க்க நடுவர் இருக்காருல்ல, அவரு பார்த்து பாரு. நீங்க வாங்க, நம்ம பொண்ணுங்க ஜெயிப்பாளுங்க. அத்தை ஐயோ தெரியாம சொல்லிட்டேன், நீ தான் ஜெயிப்ப. தேங்க்ஸ்மா. சரி போ, ஷில்பாத்தை கூப்பிடுறாங்க பாரு போ. என்னம்மா நந்தினி, உங்க அப்பா அம்மா எங்க போனாங்க? இங்கதான் ப்ரோ போயிருக்காங்க, வந்துருவாங்க இருங்க. சரி விட்டுறாதீங்கம்மா, இவங்க எல்லாரும் தோத்தே ஆகணும். சரிங்க ப்ரோ. சீட்டாங்கோலி கேம் எதனா விளையாடுறாங்களான்னு பாத்துக்கினே இருங்க. நீங்க தானே இந்த கேமோட நடுவர். அதெல்லாம் நான் ஸ்ட்ரிக்டா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். போட்டிருக்க கோட்டை தாண்டி ஒரு இன்ச் அவங்க காலு பட்டாலும் அவங்க அவுட்டு. சூப்பர் ப்ரோ. வேணும்னே கோட்டெல்லாம் காலையிலேயே தேய்ச்சி அழிக்கிறாரு ப்ரோ அவரு, அந்த கண்ணாடிக்காரரு. என்னன்னு கேளுங்க. என்னப்பா ஏன்பா கோட்டெல்லாம் அழிக்கிற? அது ஒரு கோடு, நீங்க முதல்ல ஒழுங்கா போட்டிருக்கீங்க, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போட்டிருக்கீங்க. என்ன அவங்களுக்கு ஃபேவர் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? ஐயோ நீ என்னப்பா இப்படி பேசுற? ஏன்னா அவரு பிரகாஷ் ராஜ் அப்படிதான் பேசுவாரு, வில்ல. இழுங்கடா நல்லா பிடிச்சி இழுங்கடா. கன்ஃபார்ம் பிரகாஷ் ராஜ் தான். சரிம்மா நான் பின்னாடி போய் நிக்கிறேன். விட்டுறாதீங்கடி, அடியாய் விட்டுறாதீங்க. என்னயா சந்தோஷ் தம்மு குடுக்குறியா? ஆமாண்டி தம்மு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துல சரக்கு கூட கொடுப்பேன், வேணுமா வாங்கிக்கிறியா? ஐயோ அண்ணன் என்னடி இப்படி எல்லாம் பேசுறாரு? நான் தான் சொல்றேனே அவங்க நொன்னக்காரன் சரி இல்லைன்னு. இப்ப பாரு எல்லாரும் முன்னாடி அவர் மனத்தையும் அவர் வாங்கிக்கிறாரு. நான் அடி மானத்தை வாங்கிக்கிறா, நீ கேட்டதுக்கு பதில சொன்ன. இல்லங்கடா மச்சான். ஐயோ பாத்ரூம் வர மாதிரி இருக்குது எனக்கு. டேய் கொன்னுருவேன், எதுவும் இருந்தாலும் அடக்கி வைடா. ப்ரோ முட்டிக்கிட்டு வருது ப்ரோ. அதுவும் இல்லாம முட்டி வேற ஒரே பொசிஷன்ல கோணைய வச்சிருக்கோமா, அது வேற கொஞ்சம் வலிக்குது ப்ரோ. கடவுளே, சின்ன புள்ளியா இருந்துகிட்டு முட்டி சத்தவ மாதிரி பேசுறியடா. டேய் எப்படியாவது தம் புடிச்சு இழுடா, ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க விடல போனி. அதுக்குள்ள எனக்கு போயிரும் போலியே. தினேசா தூங்குறியாடா? இழுடா. இழுத்துட்டு தானா இருக்கேன். என்னடா இப்படி பேசுற? தூங்கிடுவோம் போல இருக்கேன் நானு. இழுங்க நல்லா இழுங்க. அடியா நாளைக்கு அடியா ஊட்டுடியா, எனக்கு உச்சா வருதே. விட மாட்டேன் மாப்பிள்ள, உனக்கு எது வந்தாலும் இங்கே போ. அடிப்பாவி பொண்ணாடி நீ. அது பொண்ணா இருந்தா தானடா முதல்ல. ஐயோ அப்படியோ? என்ன பொண்ணுன்னு தெரியாத மாமா உங்களுக்கு? என்னடா இப்படி பேசுறா இவ? யோ உனதானே கேக்குறேன், நான் பொண்ணுன்னு தெரியாதா உனக்கு? தெரியுமே. அப்புறம் என்னயா பொண்ணான்னு கேக்குறா? சும்மா தாண்டி. முதல்ல இப்படி பேசாதடி. மச்சான் இல்லடா இல்ல. நந்தினி இப்படியே பேசுறீ, அண்ணன் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாரு. சரி சந்தோஷ். அப்புறம் என்ன பொண்ணு இல்லைன்னு எதை வச்சு சொன்னீங்க நீங்க? நான் எப்படி சொன்னேன்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே மாமா. முதல்ல இப்படி கூப்பிடுறது நிறுத்திடியே. மச்சான் இல்லங்கடா. கூப்பிட்டா என்ன மாமா பண்ணுவீங்க? ஐயோ உங்களை தானே மாமா கேக்குற, சொல்லுங்க மாமா என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு ரூம்ல வச்சு கிஸ் அடிச்சிங்களே அந்த மாதிரி பண்ணுவீங்களோ? அடி பாவி. கோட்டை தாண்டி பல கிலோமீட்டர் போயிருச்சு, அவுட் பாய்ஸ் டீம். பரவாயில்லடி, கையெல்லாம் வலிச்சாலும் வர்த்துடி, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமாமா சரித்திரம் படைச்சிட்டோம். கப்ப தூக்கி கொடுப்பாங்க பாரு நம்மளுக்கு போட்டியோட முடிவுல. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தாண்டி வின் பண்ணோம்ல. ஆமாமா ரொம்ப கஷ்டப்பட்டு இல்ல ஜெயிச்சிங்க நீங்க. மூஞ்சிங்கள பாரு இதுங்களுக்கு.
என்னடா ஓவரா பேசுற? கையெல்லாம் எப்படி எரியுது தெரியுமா? உண்மையிலே கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சோம். ஏன் நீ எதுக்குடி அவனுக்கெல்லாம் பதில் சொல்ற? அவன் தோத்தாங்க இல்லையா, தோத்து போயிட்டான், அப்படித்தான் பேசுவான். தோத்தாங்களி. வாய முடியும் கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். சத்யா நீ கொஞ்சம் போயேன் அப்படிக்கா. சரிங்க மாமா. இப்ப எதுக்குடா அவளை போ சொன்ன? பின்ன உன்ன மாதிரி சின்ன பொண்ணை வச்சுக்கிட்டு இல்லாத போல அதெல்லாம் பேச சொல்றியா? இப்ப எதுக்கு ஓவரா பேசுற நீ? அப்படி நான் என்ன பேசிட்டேன்? என்ன பேசுனியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனியா? அதுக்கு பேர் என்னது? எதடா சொல்ற? எதுவும் தெரியாத மாதிரி பேசணும்னு வையன் கண்ணாடி எல்லாம் உடச்சிடும் சொல்லிட்டேன். ராகுலே என்ன இப்போ உனக்கு எதுன்னு தெளிவா சொல்லு. தெரியாத மாதிரியே நடிக்கிற நீ கூட. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேம்ல அவ என்னடி சொன்னா, சந்தோஷ் ரூம்ல கிஸ் பண்ண விஷயத்தை எல்லாரும் முன்னாடி சொல்றா. அவ நம்ம முன்னாடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லடி. தினேஷும் சத்யாவும் இருக்காங்கல்ல, இவ எதுக்கடி இந்த மாதிரி எல்லாம் பேசினா? அப்போ அதுக்காகவே இப்ப நீ என்கிட்ட கோவமா பேசிக்கிட்டு இருக்க? என்னடி அதுக்காகவா நீ இவ்வளவு அசால்ட்டா பேசுற? 2 பேரும் சின்ன பசங்கடி, +1 தான் படிக்குதுங்க. அதுவும் இல்லாம லவ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க 2 பேரும். அதுங்க முன்னாடி கிசுன்னு எல்லாம் பேசிக்கிட்டு அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அதுங்க என்ன குழந்தைங்களா? பெரிய பசங்க தானடா. அதுவும் இல்லாம நான் சொல்லிதான் அதுங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியணுமா என்ன? அவங்கள தெரிஞ்சுக்கிறது வேற, நம்ம மூலியமா தெரியறது வேற நீ. அதுவும் இல்லாம சின்ன பசங்க அதுங்க. நாளை பின்ன அதுங்க அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணிச்சுங்கன்னா நம்மளால போய் தட்டி கேட்க முடியுமா? அதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குமா? இல்ல நம்மளுக்கு மூஞ்சி தான் இருக்குமா? நம்மள திருப்பி கேட்காதுங்க. நீங்களும் அந்த மாதிரி பண்ணாளுங்க தானேன்னு. ஆமா, முதல்ல நம்ம எதுக்கு அதையெல்லாம் போய் தட்டி கேட்கணும்? அது அவங்க ஆசை, அவங்க வேணும்னா கொடுத்துக்கிட்டோம். இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பேசணும்னு வையா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வாயை மூடினு. சரி விடு ராகுலே, கோவப்படாத. இப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். பேசும்போது பார்த்து பேசுன்னு இதுதான் சொல்லுவாங்க. அண்ணன் உன்னை பத்தி சொல்றதுல ஒன்றும் தப்பே இல்லடி. நீ அண்ணன் சொல்ற மாதிரி தான் இருக்க. ராகுலே ரொம்ப ஓவரா பேசாத, விடு. அவ தான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்றாள. அவ இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று பேசிட்டு தெரியாம பேசிட்டேன்னு சொல்லுவா. இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அதுவும் இல்லாம நேற்று 2 பேருமே சத்யாவும் தினேஷும் கையை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. கையை விடுங்க 2 பேரும் சொன்னதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிறோமே அப்படின்னு பேசுறாங்க என்கிட்ட. அப்ப நாளை பின்ன இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணிட்டு எனக்கு ஒரே வெறுப்பா வருதுரி. இப்ப நான் போய் அதை பத்தி கேட்டாலும் அதுங்க கிட்ட இருந்து பதில் வராது. சந்தோஷம் நான் கேட்டா சுத்தமா மதிக்கவே மதிக்காதுங்க. நான் இவ்வளவு சீரியஸ் எல்லாம் யோசிக்கலடா. யோசிக்கணும்டி. விளையாட்டா இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு எல்லாத்துலயும் விளையாட்டெல்லாம் இருக்கக்கூடாது. புரியுதா? எனக்கு ஆத்திரமா வருது உன்னை பாக்கிறதுக்கு. நான் போறேன்டி. என்னடி நந்தினி, இவனே உன்கிட்ட இவ்வளவு கோவப்பட்டுட்டு போறான். அப்ப சந்தோஷம் உன்கிட்ட எப்படி பேசுவாரு? எனக்கே இப்ப அதை நினைச்சாதாண்டி பயமா இருக்கு. சத்தியமா கண்ணா முன்னாடி திட்ட போறாரு. எல்லாம் என்னால தான் வந்தது இல்ல. நான் தான் உன்னை அப்படியே பேசிடின்னு சொன்னேன். நீ பாட்டுன்னு சும்மா அவரை மாமா மாமான்னு கூப்பிட்டுருப்ப. நான் தான் உன்னை ஊசி பேத்தி விட்டேன். சாரிடி. சே லூசு, சும்மா இரு. சாரி எல்லாம் அதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க. விடு, இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு இருக்கு போல. விடு, பாத்துக்கலாம். விடுடி, அதை நாங்களா இருக்கோம்ல, அண்ணன்கிட்ட எல்லாருமே பேசலாம். அவரு உங்ககிட்ட இதை பத்தி எல்லாம் பேசுவாருன்னு நினைக்கிற வாய்ப்பே இல்லை. என்னதான் போட்டு தாளிக்க போறாரு. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.